உலகத் தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் ஆளுமைகளாக எல்லா காலகட்டங்களிலும் இந்த நிலத்தில் தங்கள் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளும் அனைத்து நிலை பொறுப்புகளிலும் தொழில் முனைவோராகவும் இருக்கக்கூடிய என் அருமை அரசிகளே, வாழ்வில் எல்லா விதமான சுக துக்கங்களையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு தன்னிடமிருக்கும் முழு விசையும் எடுத்துக்கொண்டு தன்னை சார்ந்த சுற்றங்களை பாதுகாக்க ஓடும் அரசிகளே, நீங்கள் எல்லா விதமான வழிகளையும் உங்களுக்குள் தாங்கிக் கொள்வது போல உங்கள் வலிமையையும் உங்களுக்குள் மறைத்து எவ்வளவு காலம் வாழ முடியும்? நாம் அனைவரும் இந்த நிலத்தில் சாதிக்க பிறந்தவர்கள் என்பது பொது சமூகம் சொல்வது போல ஆணுக்கு நிகராக ஆணோடு போட்டி போடும் நிலை அல்ல. நாம் இந்த நிலத்தின் முதன்மை அடையாளங்களாக நமக்கான உலகை, நமக்கான பாதுகாப்பை, நமக்கான அதிகாரத்தை நாம் அனைவரும் ஒன்று திரண்டே வென்றெடுக்க முடியும். வாருங்கள் அரசிகளே. உலக வல்லாதிக்க பேய்களுக்கு இன்றும் தமிழர் வரலாற்றை திருடி தமிழர் வரலாற்றின் மீது ஏறி நின்று நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லும் பிறமொழி வெறியர்களுக்கு தமிழனுடைய வழிகள் கூட வெளியவே தெரிந்துவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி உலக வல்லாதிக்கத்தை எதிர்த்து நின்று எவ்வளவு அருமையான ஒரு நாட்டை கட்டமைத்த எம் தலைவன், தேச தலைவன் பிரபாகரன், அவனுடைய மருத்துவ பிரிவில் அந்த போர்க்கள சூழலில் தமிழருடைய அறம் எப்படி பேணப்பட்டது என்பது கதை அல்ல. அந்த நிதர்சன உண்மையை உலகுக்கு பறைசாற்ற ஓடி வந்த என் அருமை தம்பி கிட்டுவின் கரங்களில் தவழ்ந்த அந்த செல்ல குழந்தை, தேசிய தலைவனின் மடியில் பிறந்த பல்வேறு அக்கினி குஞ்சுகளை நாம் இந்த பொது சமூகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் 1000 திரைப்படங்கள் எடுக்கலாம். ராஜராஜ சோழனின் வரலாற்றை, பாண்டியனின் வரலாற்றை, சேரனின் வரலாற்றை நாளுக்கு ஒன்றாக படம் எடுக்க முடியும். அதுபோலவே ஈழப் பெரும் திருநாட்டில் தமிழனுடைய வீரமும் தீரமும் ஒழுக்கமும் எப்படி பேணப்பட்டது, எது என்றால் கூட தமிழன் எப்படி அறம் சார்ந்து நின்றான், அந்த அறமே அவனை வீழ்த்தியதாக இன்று நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் இன்று வரை அறம் பெறலாமல் அந்த கதை அல்ல, அந்த வீர காவியத்தை எடுத்து வந்த என் தம்பியின் கரங்களை வெட்ட முயல்கின்ற திராவிட பெருங்கூட்டமே, ஆரிய குள்ள நரிகளே, உலகத்தின் வல்லாதிக்கமே, நீ நினைத்தால் கூட எங்களுடைய எண்ணங்களை எப்போதும் மடைமாற்ற முடியாது. உங்களுடைய புறக்கணிப்பு ஒரு காலத்தில் எங்களுக்கு புரட்சியாக மாறும். இந்த நிலத்தில் நீங்கள் பற்ற வைக்க நினைக்கும் பெரும் நெருப்பு தானாக ஒரு நாள் பற்றிக்கொள்ளும். அதற்கு முன்னோட்டமாக எங்கிருந்தோ வந்து பிழைக்க வந்தவர்களுடைய வணிகங்களும், அவர்களுடைய சினிமா மோகங்களும், அவர்களுடைய சினிமா முகங்களும் எங்களுடைய முகத்தை மறைக்கிறதை எந்த நிமிடம் வரை தமிழ் சமூகம் உணர மறுக்கின்றதோ அந்த நிமிடம் வரை நாங்கள் எழ முடியாது. ஆனாலும் சல்லியர்கள் என்ற சொல்லாடலோடு இவன் சல்லிப்பயன் என்று சொல்லுவார்கள். இல்லை, நாங்கள் சல்லியர்கள் என்று பறைசாற்ற வந்த அந்த பெருங்காவியத்தில் அண்ணன் சுரேஷ் காமாட்சி என்ற ஒரு மாவீரன், வீரம்தான். இந்த படத்தை இந்த திரையரங்குகள் மறுத்த போதும் இங்கே நான் திரையிட்டே தீர வேண்டும் என்ற தீரத்தோடு அதை எடுத்துக்கொண்டு வந்த எங்கள் அண்ணன் சுரேஷ் காமாட்சியும், அந்த சல்லியர்கள் திரைப்படத்தில் பயணித்த அனைத்து வாழ்ந்த நம் முன்னோர்களை, நம் சக சகோதரன் நினைவுபடுத்திய அனைத்து கலைஞர்களும், அந்த இரத்த சரித்திரத்திற்கு இசை எனும் உயிரோட்டம் கொடுத்தவர்களும், அந்த படப்பிடிப்பை மிக அழகாக நேர்த்தியாக எடுத்து சென்ற என் அருமை தம்பி சிபியும் எல்லோரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். நான் ஒன்றை சொல்லுகின்றேன், என் அருமை தம்பி கிட்டு கலங்கி நிற்கின்றான்.
காலதாமதப்படுத்தப்பட்ட சல்லியர்கள், வஞ்சிக்கப்பட்ட ஒரு மகனாக நிற்கும் அவனுக்கு இன்றளவும் நாம் வணங்கும் நம் முன்னோர்களும் நம் வழித்தோன்றல்களும் ஈழ நிலத்தின் லட்சோப லட்சம் உயிர்களும் மாவீரராய் நின்று தன் உயிரை முன்வைத்து போர் புரிந்த நம் மாவீர தெய்வங்களும் தமிழ் தேசிய கருத்தியலை, தமிழ் தேசியருடைய அழிவை உலக சமூகத்துக்கு கொடுக்க துணியும் துணிச்சலுக்கு துணை நிற்பார்கள். கலங்காத என் அருமை தம்பி, உன்னோடு எல்லா காலகட்டங்களிலும் தமிழ் தேசியத்தை உறுதியாய் பற்றி நிற்கும் பிள்ளைகள் நிற்போம். கலங்காதே. உன் கண்ணிலிருந்து ஒரு துளி நீர் விழுந்தாலும் அது எங்களுடைய உதிரம். எப்போதும் உங்களோடு. இந்த படப்பிடிப்பு குழுவிற்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் நன்றி அல்ல, வாழ்த்துக்கள் சொல்கின்றோம். உங்களுடைய பணி நிச்சயமாக தொடர வேண்டும். நாம் வென்றே ஆவோம். இதற்குத்தான் சொல்லுகின்றோம், தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி, தமிழர் நிலத்தில் தமிழர் ஆளுமைகள் உருவாக வேண்டும். நன்றி, வணக்கம். பிள்ளை வந்துட்டா? எந்த பிள்ளைலாம் வந்திருக்குது?